ஹலோ லெஜண்ட்ஸ் ஒன் வெல்கம் பேக் டு வைபத் தேவி. என்னடா கழுத்துல பேண்டேஜ் வயிற்றுல ஒரு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐ காட் அ பேக் ஹர்ட். இட்ஸ் ரியலி அ ஃபக்கிங் ஹர்ட். இந்த அடியிலேருந்து நானும் ரிக்கவரி இப்போ ஆகணுன்ற சுச்சுவேஷன். இதுக்கு மேலே நான் அது கேர்லெஸ்ஸாக விட்டேன்னா தட்ஸ் ஆல் மை பேக் வில் என்டையர்லி கெட் கொலாப்ஸ்ட் அண்ட் ஐல் கெட் பேரலைஸ்ட் ஆல்சோ. ஸோ தட் இட்ஸ் நாட் ஸோ அவ்வளோ ஒன்றும் சீரியஸ் ஆகல. அதனால ரைட் நான் இப்போதைக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிசியோ ஐம் கோயிங் த்ரூ இட்ஸ் ஃபிசியோ, அதுக்கப்புறமா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட், எவ்ரிதிங் கோயிங் ஆன். என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. ஜாஸ்தி நேரம் உட்காரக்கூடாது, ஜாஸ்தி நேரம் நிற்கக்கூடாது, ஜாஸ்தி நேரம் நடக்கக்கூடாது, படுக்கவும் முடியலடா. அதுதான் இப்போ என்னோட சுச்சுவேஷனாக இருக்கு. So that we need to get recovered. இதுக்கு எப்படி இருந்தாலும் 1 year ஆகும். It will take 1 year of time. 1 year of time. It's not just of so much of easy. I just started everything. இப்பதான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு started YouTube and I started to do everything and all. இப்போ கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. I don't know what should I do. லைஃப் இஸ் ஃபக்கிங் டு மீயா இல்லை எவ்ரிபடியா எனக்கு ஒன்றுமே புரியல இப்போதைக்கு. இது ஆக்சுவலி இந்த ஹர்ட் விஷயம்லாம் வில் டாக் லேட்டர். எப்படி ஆச்சு, எப்பத்துலேருந்து என்னன்றதெல்லாம். இது உங்களுக்கு இன்னும் 1 year ஆஃப் ரிகவரி. அப்போதான் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட் ஆகும். அப்போதான் இது கம்ப்ளீட்டாக செட் ஆகுமா, அது மட்டும் இட் வில் டேக் டைம். இட் வில் நாட் கிவ் யூ த பர்ஃபெக்ட் செட்ன்றது சொல்லுறாங்க. ஸோ தட் ஆமாம் இப்போ நான் ரெடி ஆகணும். என் வெயிட்டை இப்போ குறைக்கணும், என் வெயிட் குறைக்கணும்னு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தேன், ஃபர்ஸ்டே பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பண்ணலன்னா செருப்பால் அடிப்பேன். என் வெயிட் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ தட் ஐ கேன் நாட் டூ எனி எக்ஸசைசஸ் ரைட் நவ். நான் நடக்கவே கூடாதுன்றாங்க. இல்லை நான் எக்ஸசைசஸ் பண்றேன்னா செருப்பால் அடிப்பாங்க டாக்டர். ஐ நீட் டு மெயின்டைன், ஐ நீட் டு லூஸ் மை வெயிட் த்ரூ டயட். might be fewer walking or fewer stretching என்ன பண்றது முடியுமான்னு கேட்டு இருந்தா பண்ணோம். அன்வான்ட் திங்ஸ் நம்ம ஓவரா இது பண்ணி நம்மளே பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா இட் fuck us. எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும். அது என் பாடியே கன்ஃபார்மா பண்ணி விட்டுரும். ஸோ தட் லெட்ஸ் கெட் ஜாயின் ரிகவர்ட். உங்களுக்கும் எதனா இது இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து சரி பண்ணும். ரைட் நவ் மை சிச்சுவேஷன் இஸ் திஸ். இப்போ என்னோட வெயிட் when I check yesterday in hospital I was around 1.5 kg. நான் இந்த 1.5 kg பார்க்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. எனக்கு என் தலைவன் சிம்புவோட வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி யோசனை வந்துச்சு. 1.5 kgsல இருந்து 72 kgs. எஸ்டிஆர் கூட கம்பேர் பண்றியாடானா? எஸ்டிஆர் கூட கம்பேர் பண்ணல. எஸ்டிஆர் மாதிரியே ஆவறேன்ற, எஸ்டிஆர் மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்ற. 1.5 kgல இருந்து 69 to 70 kgs. அப்போதான் அந்த கோல் ரீச் பண்ண முடியும். 69 to 70 kgs வரணும். அவ்வளோ அசால்ட்டால விட்டு போடக்கூடாது, இறங்கி ஆடணும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றோம், ரிகவரி ஆகிறோம் பெருசா. இப்போ ஹாஸ்பிட்டல் பில்ஸுக்கும் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில்ஸும் பெருசா வரப்போகுது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட், பிசியோ, அக்யூபஞ்சர், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பிகம் a bigger bill. ரைட் நவ் என் அக்கௌண்ட்ல இருக்கிறது just 40 rupees. I don't know what to do for that. அதான் லைஃப் உங்களை அச்சிச்சுனா 360 degrees தூக்கி போட்டு சொருகுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லைஃப் உங்களை 360 degrees தூக்கி போட்டு சொருகுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு எனக்கு. அடுத்த 1 வருஷத்துக்கு என்ன பண்ண போறேன்னு புரியல. ஆனா டிரான்ஸ்ஃபார்மேஷனும் பண்றோம், கூட சேர்ந்து வளரவும் சேர்ந்து. This is not just us. இது இப்படியே விட்டு போறதுக்கு நம்ம ஒன்றும் நார்மல் இல்லை. We need to grow. We will grow. We should grow. ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆகும். my mind just got fucked up. நான் காலையிலே ஏஞ்சிட்டு உங்ககிட்ட டைரக்டா ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி நான் இதை போஸ்டோ பண்ணுவேன். ரெக்கார்ட் ஏன்னா you guys will be standing with me. நான் நம்புறேன். The legends will be there for me. The legends ரெடி ஆகும். வாங்க லெஜெண்ட்ஸ், ரெடியா இருக்கோம். சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த கழுத்துக்கு போட வேண்டியது இதெல்லாம் போடலாம். இதெல்லாம் போட்டுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர அவ்வளோ தூரமாக ட்ராவல் பண்ணணும். எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு தான் அதெல்லாம் போட்டுக்கணும். எனக்கு அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வர எதனா ஒரு எக்யூப்மெண்ட் போடணும். என்னமா செஞ்ச எனக்கு ஆனியன் தொக்கு. சரி, நம்ம இப்போ சாப்பிட்டு
ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போ. திஸ் இஸ் சப்பாத்தி சாப்பிட்டு ரெடி ஆகணும். ரெடி ஆகலாம். பாத்தீங்களா, மறைச்சாச்சு. இதுக்கு மேல இவனை மறைக்கணும்னா இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இல்ல. இப்படி போனா யாருக்கும் தெரியாது. பிசியோ ட்ரீட்மெண்ட் வேற போயிட்டு இது பண்ணோம். இந்த கழுத்து பயங்கரமா இருக்குது. அதனால அங்க பிசியோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வருவோம். கோயிங் சிங்கிள்லி. பாவம் மம்மி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம தனியா தான் போறோம். போயிட்டு வருவோம். பாய் பாய். கொஞ்சமாவது போறேனே, ஒண்டியா போறியே, கூட வரட்டா நான் கேக்குறியா? சும்மா சொன்னேன்டா. சரி போயிட்டு வரேன். முதல்ல நீங்க ரிகவரிக்குன்னா இந்த டயட் இருக்கும் போது வீட்டுல இருக்க கூடாது. வீட்டுல இருந்தா ரோதனை கொடுப்பாங்க சாப்பாடு விஷயத்துல. இத்த சாப்பிடு அத்தை சாப்பிடுங்க. ஓகேவா? வாங்க, நம்ம மெட்ரோல தான் போனோம். நோ அதர் வே. We should not drive the vehicle also. இதுக்கு மேல நிறைய வாய்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். வெளியே போயிட்டு இருக்கு. I cannot wear mic also right now. வாங்க லெஜெண்ட்ஸ் போலாம். இப்போ நம்ம போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 hours ஆகும். I am meditated about the treatment. இன்னொரு 5 minutes ஆக போகுது. சரி வாங்க வெயிட் பண்ணுவோம். இப்போ நாக்சந்திர ரீச் ஆகுது. நாக்சந்திர ரீச் ஆயிட்டோம். நாக்சந்திரா ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து பக்கத்துல தான். so that we can walkable, not so far. and now 100 meters 200 meters so that you can walk off. ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலா இருக்கு. யூஸ்வலா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என் கூட யாருன்னா இருப்பாங்க, பாய்ஸ் யாருன்னா. அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். சோலோவா தனியா ரெக்கார்ட் பண்ணின்னு அது இந்த வலியோட போகும்போது ரோட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்து என்ன வியர்டா பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா மெட்ரோல உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரோல உக்காந்து இருக்கிறவங்களையே ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் காட்டுறாங்க. அது மட்டும் நான் ஃபீல் பண்ணேன். ஒருத்தவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்தவங்க மிக்ஸ்ட் ஃபீல்ல இருக்கிறாங்க, ஒருத்தவங்க தூங்குறாங்க. ஹியூமன்ஸ் அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீல்ஸ் அதுவே மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இங்க ரீச் ஆயிட்டேன். I'll go finish my treatments and come back. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நோவா அகைன் மெட்ரோ ஏறி வீட்கிட்ட போனோம். அங்கதான் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அங்கதான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். The pain is fucking thing bro. அந்த லேசர் ட்ரீட்மெண்ட், அந்த ரேடியேஷன் இதெல்லாம் பண்ணி இந்த பிசியோ ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். Now I'm going for metro again to ஸ்ரீராம்பரம். அங்கிருந்து அப்படியே கிளம்பி ஸ்ரீராம்பரம் போயிட்டு அங்கிருந்து அங்கதான் அந்த டாக்டர் இருக்கிறாங்க அக்யூபஞ்சருக்கு. அதனால அங்க போகணுமா இருக்கு. ஒரு go there. மெட்ரோக்குள்ள ஏறி உட்காந்துட்டு சீரியஸா பெரியான பெயினா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் ஃபீல் பண்றது உங்களுக்கு புரியுதானோ எனக்கு தெரியல. ஏன்னா இங்க நான் அந்த நிலைமையில இருக்கிறேன். லெட்ஸ் ரிகவரி டுகெதர். நான் உங்ககிட்ட லெஜெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லும் போது ஈஸியா இருக்கும் சொல்லும் போது. ஆனா நான் ஒரு டைம் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா 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 லெஜெண்ட்ஸ் ஸ்ரீராம்புரத்துக்கு வந்தாச்சு. எங்க அம்மா ஃபுல்லா இரிட்டேட் பண்ணி விட்டுறாங்க. அங்க அந்த பிசியோ டாக்டர் அந்த அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போனோம். அவங்க தான் பேசினாங்க. வாமா நான் இப்போ நான் அது பண்றேன் இது பண்ணின்னு இருக்கேன்னு சொல்லி எனக்கு வெறுப்பேத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம அங்க அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போனோம். அவங்க ப்ரெஷர்ஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அங்க எப்படி இருக்குன்றதெல்லாம் பாக்கணும். லெஜெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அடிப்பட்டால ரொம்ப ரோதனையா இருக்கு. இப்போதைக்கு இந்த கழுத்துலாம் இது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது எனக்கு. கூட அந்த கழுத்து வேற சேர்ந்து வலிக்குது. கின்னரோட கிரீன் டீ இது நல்லா இருக்கு. டீடாக்ஸ் டீ, ஆக்சுவலா டீடாக்ஸ் டீ கின்னரோட கம்பெனி இது. ஆனா கிரீன் டீ இட் இஸ் ஆல்சோ கிரீன் டீ, சோ தட் இட்ஸ் குட். நல்லா இருக்கு. இதுதான் நான் ட்ரை பண்ணி ரொம்ப நாளா குடிச்சிருக்கேன். இட் வில் ஈவன் ஹெல்ப் ஃபார் யுவர் த்ரோட். நீங்க ட்ரை பண்ணலாம். கிரீன் டீ போடுறேன்னு சொல்லிட்டு வந்து நின்று இருக்காங்க பாருங்க. கிரீன் டீ
போனா அங்கேயே நின்று நிற்பாங்க. அது கடுப்புக்கிட்டே வா. ஓகே, இது வேற வலிக்குது ரொம்ப. இந்த வீட்டுல இருக்கும் போது டயட் இருக்கிறதுக்கு, எக்ஸ்பெஷலி அம்மாங்க கூட இருக்கும் போது டயட் இருக்கிறதே கஷ்டம். இஷ்டத்துக்கும் என்ன ஒன்று செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அது பிடிக்கும், நம்ம சாப்பிடுவோம்ட்டு, ஆனாலும் வேணும்ட்டே அத்தையே செஞ்சு அதுக்கு வேணும்ட்டே அதனால அத்தையே செஞ்சு அத்தை சாப்பிடு சொல்லி அத்தை வேணும்ட்டே டெம்ப் பண்ணி, என்னடா சொல்றா நான் என்ன பண்றதுதானா செய்வேன்னு சொல்லிட்டு செட் பண்றாங்க. கோயிங் ஃபார் பிசியோ ட்ரீட்மெண்ட். அங்க வர குத்தி குத்தி நோவு வருதான் டாக்டர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த அடிப்பட்ட பிறகு இந்த அட்வைஸ் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுத்தம் தெரியுமா, நீ இது தண்ணி இருப்ப இதனாலதான் அதா இருக்கும், நீ அங்க அது பண்ண அதனாலதான் இதாயிருக்கும்ட்டு. எனக்கு லிட்டரலா காண்டாவது. அடிப்பட்டு அவஸ்தப்பட்டுங்கிறவன் நான், எனக்கு தெரியும் வலி அது இதெல்லாம் என்னன்னு. நீ இதனாலதான் உனக்கு காரணம் யார்கிட்டயும் நான் கேட்கல, ஓகேவா? அடிப்பட்டு இருக்கா, சரி எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்களா, ஓகே. அதை விட்டுட்டு அதுதான் காரணம் இதுதான் காரணம் நல்லா சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கோவம் தான் வருது. உங்ககிட்ட நத்திங் டு டெல். நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்குது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். பாக்குறவன் என்ன சொல்லுவான். So that nobody we should care, we should be going on. அப்படிதான் இப்ப நானும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு அங்க எடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா எடுக்கிறேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கின்னு I'll get back to you. அதாவது கிட்ட போயிட்டு வரக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதோ தெரியுதா, அக்யூபஞ்சர் ப்ரெஷர் அக்யூபஞ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கையிலயும் இருக்கு, இந்த கையிலயும் இருக்கு. அதனால ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த நெக் பெயின் வேற ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கோசரம் அப்புறமா டேப்லெட்ஸ் இதெல்லாம் இருக்கு, ஒன்றும் எல்லாம் போடணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஐ நீட் டு ஃபினிஷ் த எடிட்டிங் எவ்ரிதிங். அதனால அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. சேர்ந்து ரிகவரி ஆகிறோம் எல்லாம். ஆல்வேஸ் பி அ லெஜெண்ட்.